அன்பான தமிழுள்ளங்களே இவ்வளோ ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட பர்சன் இந்த நொடி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நொடி உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜோடியாக் சயின்ஸ் வச்சு பண்ணுற ரீடிங் வந்து சும்மா ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்ணி பார்க்குறேன். எப்படி போக போகுது, எப்படி உங்களோட வரவேற்பு இருக்குதுன்னு பார்த்து தான் அதை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் சி உங்களோட பர்சன் உங்களை பற்றி இந்த நொடி என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெஸ்ட், மேபி நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து ஸ்வீட் ஹார்ட் நீ ரொம்ப வேலை செய்கிற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவலேஷன், அவங்களுக்கு இந்த கனெக்ஷனை பற்றி ஏதோ ஒரு புரிதல் இருக்குது, இல்லைனா உங்களை பற்றின ஒரு புரிதல் இருக்குது. உங்கள் பர்சன் வந்து நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல், ரொம்ப மென்மையான இதயம் படைச்ச ஒரு ஜீவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத பேபி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உன்னோட வேலைகளை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெஸ்ட் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மேபி நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க, இல்லைனா உங்கள் காதல் வந்து அடுத்த நோடிக்கு போகுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு நிறைய வேலை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மை லவ் ஃபார் யூ, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலங்களை கடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க காதல் இங்கே வந்து டைம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் இது கிராஃபு. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராஃப் எங்கே போகுதுன்னா இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. அவங்களோட லவ் இது, அவங்களோட டைம், அவங்களோட டைமில் 24/7 நீங்கள் தான் இருக்கீங்க. இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மமும் நீங்கள் தான் அவங்களோட காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் உங்கள் மேலே கிறுக்கு பிடிச்சி போய் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல் எனர்ஜி, ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. உங்களை பற்றின ஒரு அழகான புரிதல் அவங்களுக்கு இருக்குது. 9 + 1 10. இந்த ரோட் சக்கரம் அப்படியே பிளாக் ஆகுது. யூ ஆர் மை சன் அண்ட் மூன் அண்ட் ஆல் மை ஸ்டார்ஸ். இந்த பிரபஞ்சம், அதான் சொல்கிறேனே, உங்கள் பர்சனுக்கு நீங்கள் தான் எல்லாமே. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே நீங்கள் தான். அவங்கள கம்ப்ளீட் பண்ணுற ஒரு பசில் பீஸும் நீங்கள் தான். அவங்க வந்து சும்மா நான் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன், நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை பார்த்துட்டே இருக்க முடியும், நீ வந்து அவங்கள பார்த்துட்டே இருக்கலாம், ஆனால் வந்து உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னா உங்கள் பர்சன் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு சாப்பாடே வேண்டாம், அவளை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. நான் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக அந்த எந்த ரீடிங்குமே சொல்ல விரும்பலை. ஸோ உங்கள் பர்சனோட புரிதல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப அழகான ஜீவன், உங்களோட இருக்கிற அந்த தருணங்களுக்காக அவங்க எதையுமே தியாகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அவங்களோட மனநிலை. The star. Oh my god. நீங்கள் மைக்கி வச்சுருக்கீங்க உங்கள் ஆள் நல்லா. கிளாரிட்டி, கம்யூனிகேஷன் இல்லை, நான் கூடி சீக்கிரம் உங்ககிட்ட பேச போகிறேன்னு சொல்கிறாங்க. டே அண்ட் நைட் வந்து உங்களை பிரிஞ்சிருக்கிறது இந்த உங்கள் பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப வலி நிறைஞ்ச விஷயமா இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொல்ல முடியாது. ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த உயிர் உருகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அந்த கசக்கி மனசை உயிரை கசக்கி பிழிகிற ஒரு வலி அவங்களுக்கு இருக்குது, உங்களை விட்டு விலகி இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, உங்களோட இருக்கலாம் அப்படின்னா எனக்கு சோறு தண்ணி ஒன்றும் வேண்டாம், அவளை என் வாழ்க்கையில் கொண்டு வந்துருங்க, அப்படி தான் இருக்காங்க அவங்க இப்போ. அந்த மனநிலை அதுதான் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ், உங்கள் பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதலோட அளவு வந்து நீங்கள் கண்டிப்பாக எதை வச்சும் அளந்துட முடியாது. அவங்க சொன்னது ரொம்ப உண்மையான வார்த்தை, இந்த இன்ஃபினிட்டி. இதை தான் அவங்களும் சொன்னாங்க. உன் மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் வந்து என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிங் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாயலான பர்சன். இந்த பர்சனோட காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூன். அந்த பர்சனோட ஃப்ளாஸை பற்றி நான் இங்கே பேசலாம். அவங்களோட காதல், அந்த உள்ளம், அந்த ஆத்மா ஸோ பியூர். கிங் ஆஃப் கப்ஸ் வந்துருச்சுன்னா அந்த காதலுக்கு வேறு நீங்கள் வந்து டெஃபினேஷனே கொடுக்க தேவையில்லை. நீங்களும் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. மேபி ஏதாவது ஒரு காமிக் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து சின்ன எக்ஸ்ட்ரா மெசேஜ் தான். உங்களை மாதிரி நடிக்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலருக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்க காதலை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா உங்களை வந்து அவங்க ஸ்டார் மாதிரி பார்க்குறாங்க. யூ ஆர் த ஸ்டார்.
நீங்க பாருங்க. நீங்க ஸ்டார வேடிக்கை பார்த்துட்டுருக்கீங்க. அவங்க தூரமா இருந்து உங்கள வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க. அதான் சொல்றேன். உங்க பார்வையில, உங்க அருகாமையில இருக்கலாம் அப்டின்னா, அவங்க எதையுமே செய்வாங்க. அவ்வளோதான். அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும் இனிஷியலா. ஒரு சின்ன ஹாய், பாய் இல்லன்னா ஒரு சின்ன ஒரு கண்ண சிமிட்டுறது, கண் அடிக்கிறது, இந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அது வந்து உங்களுக்கு இந்த இந்த கைகள் வச்சுட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம யூசுவலா சொல்லுவோம்ல, ஐ லவ் யூ அப்டின்னு சொல்லி அந்த அந்த விஷயத்த தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, கூடிய சீக்கிரம் அந்த ஐ லவ் யூங்கிற பதத்த வாயால சொல்லலாம். இல்லன்னா வந்து அவங்க செய்கையால செய்யறதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. மேபி நீங்க போற போக்குல பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது சைகை காமிச்சுட்டு போலாம், கண்ண சிமிட்டிட்டு போலாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா செஞ்சு, அவங்க உங்க மேல எவ்ளோ காதல வச்சுட்டுருக்காங்கங்கிறத புரிய வச்சுருவாங்க. ம். அன்கண்டிஷனல் லவ். ஓ! நான் சொல்லல. நீங்க இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப வலி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி இருந்தது பாட்டம் டெக்ல. ஐ ஹேவ் பீன் ஹர்ட்டிங் வித்தவுட் யூ ஹேவ் நோ ஐடியா. நீங்க இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வருத்தம் நிறைஞ்ச விஷயமா இருக்கு அது. வருத்தம்ங்கிறது வந்து அத அவங்களால வார்த்தைகளால சொல்ல முடியல. எனக்கு இப்படி தான் பண்ணுது அப்படின்னு வந்து வார்த்தையில சொல்ல முடியலன்னா, என்னோட உயிர் வந்து உருகிட்டு இருக்கு நீ இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. யூ ஹேவ் ப்ராட் ஸோ மச் ஹாப்பினஸ் இன் மை லைஃப். அவங்க வாழ்க்கையில் ரொம்ப குதூகலமான ஒரு எனர்ஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிறதோ இல்லை உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதோ இல்லைனா உங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறதோ உங்களுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டுக்கட்டு ராணி. 7 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஆர் யூ அ டெராட் ரீடர்? ஏன்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கீழே டெராட் கார்டு தான் இருக்குது. இங்கே வந்து 7 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி நீங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி போயிட்டுருக்கீங்க வாழ்க்கையில். அதை பார்க்குறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க பேபி டேக் ரெஸ்ட் அப்படின்றாங்க. நீ ரொம்ப முயற்சி பண்ணுற, இவ்வளோ தூரம் பண்ணாத, நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க, ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க, அதை அவங்க பார்க்குறாங்க. கிங் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே ஆழமான காதல் வச்சிட்ருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா டே ட்ரீம் பண்ணாங்க. உங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது என்ன அவங்களோட எண்ணமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்கள பார்த்து மயங்கணும்னு நினைக்கிறாங்க லிட்ரலாக. அந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உன் கண்களோ உன் மனசோ உன் எண்ணமோ என்னை தாண்டி எங்கேயுமே போகக்கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க அப்படி மயங்கி போய் கிடக்குறாங்க. அந்தளவுக்கு நீ மயங்கி இருக்கியா அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க உங்களோட கரியரில் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சின்ன சந்தேகம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி வாழ்கிறது அப்படின்றத நீங்கள் டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. மேபி அந்த ஒரு சின்ன குழப்பம் அவங்களுக்கு இருக்குது. நான் நேசிக்கிற அளவுக்கு உனக்கு என் மேலே காதல் இருக்கா அப்படிங்கிறது அவங்களோட இப்போ தாட் ப்ராசஸாக இருக்குது. பட் அவங்க எண்ணம், அவங்களோட நினைவுகள், அவங்களோட வாழ்க்கை எல்லாத்துலேயும் நீங்கள் தான் நிறைஞ்சு வழிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து பெருசாக எதையும் பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் காதல் உங்கள் கைகளில். உங்கள் கைகள்னு கூட சொல்ல தேவையில்லை. நீங்கள் காதலோட கைகளில். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.